சார் இப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க சொல்லுங்கள். இப்போது நான் இப்போ சொன்னதை நீங்கள் இப்போ எந்த பாயிண்ட்டை பேச போகிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சிக்கலிலிருந்து இப்போது தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய பல்வேறு பணிகளை நான் ஏற்கனவே தொடங்கிட்டேன். அது குறித்த நடவடிக்கைகளிலும் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதை தாண்டி வழக்கம் போல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய அந்த செயல்பாடுகள், மக்கள் விரோத செயல்கள், எந்தெந்த விஷயத்தில் அவங்க தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நம்முடைய பள்ளிக்கரணை ஏரியாவில் இருக்கிற அந்த சதுப்பு நில முறைகேடு என்பது இன்றைக்கும் பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ புதிய அந்த வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் தொடர்பான விஷயங்களையும் குறிப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெருமளவுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 49-50 லட்சம் பேர் வரைக்குமே நீக்கியிருக்காங்க. இன்றைக்கும் கூட கொளத்தூர் பகுதியில் மட்டுமே நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்திருப்பதாக கூட தகவல் வந்திருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இன்றைய தினத்தில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்புக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம். எப்படி அதை நீங்கள் யூகிக்க? பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த குரு பூஜை ஜெயந்தி விழாவில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகில் பயணித்த மூத்த முன்னோடிகள் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் கூட இந்த இருவரோடு திரு ஓபிஎஸ், திரு கே.ஏ. செங்கோட்டையன் இவங்களோட சேர்ந்து அங்கே தன்னுடைய மரியாதையை செலுத்திவிட்டு வந்து தான் இந்த நேர்காணலை அவர் சந்தித்திருக்கிறார். அப்போ கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து வலிமை மிக்க அதிமுகவாக இருந்தால் மட்டுமே இதில் வலுவான கூட்டணி அமையும். அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமையும் பட்சத்தில் நாம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பொதுவெளி பார்வையாக இருக்கிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவரையிலுமே பல பேர் ஒன்றிணைப்போம் ஒருங்கிணைப்போம் என்று தனித்தனியாக பேசி வருகிறார்கள். இவர்கள் ஒருங்கிணையட்டும், முதலில் இவர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கட்டும் என்கிற மாதிரியான விமர்சனம் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இருந்தது. நீங்கள் காட்சி ஊடகங்களாகட்டும், வலைத்தளங்களாகட்டும், யூடியூப் சேனல், மெயின் சேனல் எல்லாத்துலேயுமே இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்று வருபவர்கள் எல்லோருமே இந்த கருத்தை தான் முன்வைத்து பேசி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களும், தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள், மத்திய மண்டலத்தைச் சேர்ந்த டெல்டா பகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், மரியாதைக்குரிய வி.கே. சசிகலா அவர்கள், இப்போ இவர்கள் இணைந்து அந்த மண்ணில் தேவர் பூமியில் இவர்கள் சந்தித்திருப்பது என்பதே ஒரு திருப்பத்திற்கான முன்னெடுப்பாக தான் நம்ம பார்க்குறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் இதுவரையான நெருக்கடிகள் நிறையவே ஏற்பட்டிருக்கு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கி 74 முதல் பொதுக்குழுவை போட்டு அவர் அந்த நிறுவனத் தலைவராக இருந்தவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற காலத்திலும் சரி, அதற்கு பிறகு 76 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் இந்த மாநில கட்சியை தேசிய கட்சியாக மாற்றுவது ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அப்போது கட்சியினுடைய முன்னணியினர் பிரச்சனை எழுப்பினார். அதை தாண்டி 1984 நமது கழகம் என்று திரு எஸ் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி வருவது ஒரு சோதனை. இந்த சோதனைகள்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. அதை கடந்து அதிமுக மீண்டும் நிலை பெற்று ஒரு வளர்ச்சி பாதையில், வெற்றி பாதையில் போய் கொண்டிருந்தது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற போதுமே இந்த மாதிரியான நெருக்கடிகள், பிரச்சனைகள் உருவானது. அதிமுக தொடக்க காலம் முதலே இதை எதிர்கொண்டு வருகிறது. இந்த சோதனைகளை கடந்து தான் வெற்றி பாதையில் பயணிக்கிறது நம்ம பார்த்தோம். அவர் புரட்சித்தலைவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு 5-6 மாதங்களிலேயே முன்னணி தலைவர்கள் 4 அணியில் போனாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், வண்டுட்டியார் ஆகட்டும், திருநாவுக்கரசர், ரங்கநாயகம் இவர்கள் 4 அணி என்று தனியாக பிரிந்து சென்றார்கள். மீண்டும் அவர்கள் கழகத்தில் இணைந்து பயணிக்க தொடங்கினார். சொல்றது 73க்கு அப்புறம். ஆமாம், இப்போது அம்மா அவர்கள் பொறுப்புக்கு தலைவர் மறைவுக்கு பிறகு 87 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலம் அந்த 73, 74, 84 அது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுமே இந்த சோதனைகள் வந்தது, கட்சிக்கு பிரச்சனைகள் உருவானது. அவ்வப்போது பிரச்சனைகளை தீர்த்து
வெளியே சென்றவர்களை தனக்கு எதிரானவர்கள் எல்லாம் அரவணைத்து தான் இந்த இருவரும் தலைவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, இப்படி தனக்கு எதிராக அரசியல் ரீதியாக பயணித்தவர்களை மிக கடுமையாக தங்களை விமர்சித்தவர்களை எல்லாம் அரவணைத்து அந்த இருவரும் தலைவர்களும் என்ன கருதினார்கள் என்றால், கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பியிருக்கிற தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம், எல்லாவற்றையும் தாண்டி கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் இந்த அரசியலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு போக்கில் தான் இந்த இருவரும் தலைவர்களும் இந்த கட்சியை வழிநடத்தி சென்று வந்தார்கள். அதன் பிறகு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய மிரவிக்கு பிறகுமே ஒரு பிரச்சனை உருவானது. அப்படி பிரச்சனை உருவாகிற பொழுது யார் இந்த கட்சியை வழிநடத்துவது? இந்த இருவரும் தலைவர்கள் இல்லாத சூழலில் இப்படி மீண்டும் ஒரு நிர்கதியான நிலைக்கு அதிமுக வந்து விட்டது என்கு பொதுவெளிகளில் ஊடகங்களில் பேசப்பட்ட பொழுது இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதியானவர் 35-36 ஆண்டுகளாக அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயிற்சி பெற்ற திருமதி வி.கே. சசிகலாதான் சரியானவர் என்பதை கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், இன்றைக்கு இருக்கிற திரு இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் முன்னிலை நிர்வாகிகளுமே அவர் மறைந்த அன்று இரவே, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த இரவே அவர்களெல்லாம் வரிசை கட்டி நீங்கள் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும், கட்சியையும் ஆட்சியும் அம்மா போல நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்கிற முடிவை எடுத்தார்கள். அதற்கு பிறகு நடந்த பல்வேறு சதிகளும் சூழ்ச்சிகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகாமல் தடுத்தது. அதன் பிறகு இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சிலகாலம் போன நிலையில் ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி வந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிக்கலை, பிரச்சனையை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது. இந்த பின்னடைவு, சரிவு என்பது தொடர்ந்து வருகிறதே என்று கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களும் பல்வேறு நிர்வாகிகளுமே மனதுக்குள் பெரும் கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருந்தார்கள். அவங்க புழுங்கிக்கிட்டு இருந்தாங்க, எப்போ கட்சியை ஒன்று சேரும், ஸோ அதற்கான முயற்சியை யாராவது முன்னெடுத்து செய்ய மாட்டார்களா என்று. அப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு அதை ஒரு 3-6 முன்னணி தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்களாகட்டும், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் போன்ற அந்த 6 பேர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 6 பேர் போய் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அது பலனளிக்கவில்லை. அந்த 6 பேரில் ஒருவரான திரு செங்கோட்டையனுமே கடந்த மாதம் வந்து இந்த கட்சி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்ம தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும், எனவே அனைவரும் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம் என்று மன்றாடினார்கள், வலியுறுத்தினார்கள். அதுவும் நடைபெறாத பட்சத்தில் இன்று இன்னொரு மாற்றாக எப்படி இந்த கட்சியை வழிநடத்துவது என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அங்கே ஒரு சந்திப்பு பசும்பொன் பூமியிலே நடைபெற்றிருக்கிறது. இனி அதிமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை பொதுவெளிகளிலையும் கட்சியினர் மத்தியிலும் இந்த சந்திப்பு உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். திமுகவினுடைய ஒரு கொடூரத்தனமான ஆட்சி, அவர்களுடைய மோசமான ஊழல், நேற்றை கூட பேசணும், அது நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இப்போ இது ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை, சதுப்பு நில காடுகள் பிரச்சனை, K.N. நேருடைய அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எடுத்த நேற்றுடைய ஊழல்கள், டாஸ்மாக் ஊழல்கள், இப்படி தொடருது, கனிம வள ஊழல்கள். இதுக்கு ஒரு மாற்றம் தேவை. அப்போ மக்கள் எதிர்பார்க்காங்க, தமிழ்நாட்டு மக்கள். அந்த மாற்றம் இல்லை என்றால் கம்பெடுத்தவர்களெல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறி, இல்லையா, அப்படி ஒரு சூழல் இன்றைக்கி அபாயகரம் இருக்குது. ஸ்கூலில் நம்முடைய ரவிசங்கர் சொன்ன மாதிரி இதெல்லாம். இப்போ இந்த மாற்றத்திற்கான தெளிவு என்பது ஒன்று சேர்ந்தால் தான் 2 வரும். ஒன்று மட்டும் ஒரு கை ஓசை எழுப்ப முடியாது. இப்போ ஓப்பனாக சொன்னப்போனால் எடப்பாடி பழனிசாமி வார்த்தைகளை கொஞ்சம் கண்ணியத்தோடு பேசணும், துரோகங்கள், துரோகிகள் இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு திருமதி சசிகலா அவங்க சொல்கிற போது கூட ஒரு கண்ணியத்தோடு, தொண்டர்கள் தான் இதற்கு முக்கியம், அதற்கான பணிகளை நான் செய்வேன். ஆனால் எடப்பாடி போன்ற நடவடிக்கை, ஒரு பத்திரிகையாளர் நான் பேசுகிறேன், எனக்கு கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது மாதிரியான ஒரு அடம் பிடிப்பு, கடும் போக்குவாதம், தனது பலமும் மாற்றான் பலமும், தனது வலிமையும் மாற்றானுடைய வலிமையும் தெரியாமல் தான் மற்றொரு எம்ஜிஆராகவும் தான் மற்றொரு ஜெயலலிதாவாகவும் மாறிவிடுவதற்கான சாத்தியத்தையும் அவருக்கு கொடுத்து 10 முறையும் தோல்வி கண்டாச்சு. இருப்பதோ 60 to 90 நாட்கள். ஜனவரியில் நடைமுறைகள் வந்துவிடும், பிப்ரவரியில் கதை முடிய போகிறது.
எப்படி பார்க்குறீங்க? எனது கவலையான கேள்வி. அதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற பார்வை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள். நம்ம பல பதிவுகளில் பேசுகிற மாதிரி பல்வேறு தரப்பினரும் இன்று போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக. இன்னொன்று லஞ்ச ஊழல் முறைகேடு நிர்வாக சீர்கேடு என்பது நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு. சிபிஐ சிபிசிஐடி இடி ரைடு இப்படி பல்வேறு விதமான தகவல்கள் செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கிறது. இதை முன்னிட்டு தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் பேசுகிறாங்க. சட்ட ஒழுங்கு சீரழிவு, இந்த பக்கம் போதை கஞ்சா பொருட்கள் நடமாட்டம், இப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த அரசாங்கம் என்பது தொடரக்கூடாது. அப்போ ஆட்சி மாற்றம் வேண்டும். காலமெல்லாம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு 3 தேர்தல்களில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்று இந்த மக்கள் போற்றுகிற ஒரு மகத்தான ஆட்சியை நடத்தினார். 10 ஆண்டுகளுக்கு மேல் அவருடைய ஆட்சி என்பது எல்லா மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கான ஆட்சியாக தான் இருந்தது. நீங்கள் குறிப்பாக 77, 80 ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகச்சரியான நேர்மையான நல்லாட்சியாக இருந்தது. அதனால தான் 80 ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகும் மீண்டும் நான் என்ன தவறு செய்தேன் என்று ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு 6 மாதத்துக்குள்ள முடிந்தது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே அவரை தலைகாட்ட விடாத ஒரு சூழலை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு இருந்த அந்த மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் பலம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. தலைவருடைய மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுமே வந்து 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை முதலமைச்சர். இந்த 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது இடையில ஏற்பட்ட சிக்கல் காரணமாக விளையினாலும் கூட மீண்டும் 6 முறை முதலமைச்சர் பொறுப்பை அவர் ஏற்றார் அப்படிங்கிற பதிவு நம்ம அடிக்கடி தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 52 ஆண்டுகளில் 31 ஆண்டுகளுக்கு மேலே இந்த தமிழ் மண்ணை ஆண்டு இருக்கிறது. 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசியது. 52, 53 ஆண்டுகளிலே அது ஒரு சரிவை பின்னடைவை சந்திக்கிறது என்கிற பொழுது இந்த கட்சி, இது தொண்டர்கள் கட்சி, இந்த கட்சி இவ்வளோ பெரிய ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்ததற்கு என்ன காரணம் என்கிற பொழுது திரு எடப்பாடியினுடைய அந்த வரட்டு பிடிவாதம், தான் மட்டுமே எல்லாம் என்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு என்பது கட்சியை சீரழிவுக்கு கொண்டு போகிறது. 2024ஆம் ஆண்டு அவர் கடைப்பிடித்த அணுகுமுறை, அவர் வகுத்த வியூகம் என்பது மிகப்பெரிய தோல்வியை அதிமுகவை சந்திக்க செய்திருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தம். இப்போ ஐயா அது தொடர்பாக பேசணும். இப்போ நம்ம ஒரு கேள்வி, இப்போ நான் ஒரு பத்திரிகையில் கேட்குறேன். என்ன பாருங்க, 59% பெற்ற அதிமுக இன்னைக்கு 23. திரு ரவிசங்கர் சொன்ன மாதிரி 13 விழுக்காடு. குமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் வெறும் 5000 ஓட்டு. இதுதானா உங்க கட்சியினுடைய நிலை? இது அவர் உணர்ந்துக்கிறாரா? இல்ல நான் கேட்கறது கரெக்டா சொல்லுங்க. நிச்சயமா அவர் உணர்ந்திருக்கிறாரா? எடப்பாடி உணர மறுக்கிறார். அவருக்கு என்ன காரணம்? அதுதான் உணர மறுக்கிறார். தான் அடித்த மூப்பாக தான் தான் எல்லாம் என்கிற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய அரசியலில், உலக அரசியலில் எங்கேயுமே எந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளிலும் இல்லாத ஒரு புதிய விதியை கொண்டு வந்தார். அடிப்படை உறுப்பினர்கள் தான் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வருவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. இந்த விதியை நீங்கள் பொதுக்குழுவுக்கு உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்கிறது, எந்த விதியையும் மாற்றலாம், திருத்தலாம். ஆனால் இந்த விதி 43 என்பதை, அதிமுக சட்டத்திட்ட விதி 43 என்பதை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதியை மாற்றவோ திருத்தவோ எவருக்கும் உரிமை இல்லை என்று சொன்னார். ஒரு நெருக்கடியான சூழலில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்க ஒரு பொதுக்குழு கூடி கட்சியும் ஆட்சியும் அவர்தான் வழிநடத்த வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள். ஆனால் அன்றைய தினம் மட்டுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடைப்பிடித்த அதே அணுகுமுறையில் இந்த பொதுச் செயலாளர் தேர்வை நடத்தி இருந்தால் இன்றைக்கும் அவர்தான் பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான் இருந்திருப்பார். தற்காலிக பொதுச் செயலாளர் என்று போட்டதனுடைய விளைவுதான் இப்போது இந்த சிக்கலும் நெருக்கடியும் வந்திருக்கிறது. இதையும் தாண்டி நிச்சயமாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் கட்சியின் காலங்காலமாக எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல்
இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்தவர்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான முன்முயற்சியை நடவடிக்கையை திருமதி வி.கே. சசிகலாவும் இன்று அவரோடு கரங்கோர்த்திருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகிற திரு டிடிவி தினகரன் அவர்கள், இவர்கள் எல்லோருமே நிச்சயமாக இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு ஒரு நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கிறது என்பதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி சார், ஒரே ஒரு கொஸ்டின், பிரேக் வந்துருச்சு டைமு, இருந்தாலும் சொல்லிடுறேன். துரோகிகளை வெளியேற்றினான்னு சொல்கிறாரு, என்ன துரோகம்? இவரை கொண்டு வச்சது துரோகமா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த வார்த்தை சொல்வது ஒரு பில்த்தியா இல்லையா? நான் கேட்குறதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லுங்கள். இல்லை, அதாவது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் துரோகம் என்கிற சொல்லுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் உதாரணம் என்கிற மாதிரியாக வலைத்தளங்களில் யூடியூப் சேனலில் நிறைய அவரை பற்றி போயிட்டுருக்கோம். நீங்கள் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழலில் தன்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவரோ தன்னுடைய உறவினரையோ தன்னுடைய அக்கால் மகன் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனையோ முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சென்றிருக்கலாம். சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையோட ஆக்கியிருக்கலாம். இன்னும் மூத்த தலைவர்கள். ஆமாம் ஆமாம். ஆக ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவருமாக இருப்பார் என்று நம்பி திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்து சென்று விட்டார். ஆனால் அவர் தனக்கான தகுதி திறமை என்பதை நம்பிக்கை துரோகம் என்கிற அந்த அடைப்புக்குள்ளே கொண்டு வந்து அவர்தான் நம்பிக்கை துரோகம் செய்துவார். ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர் என்று திரு ஓபிஎஸ்ஐ அமர வைத்துவிட்டு அவருக்கு எதிராக காய் நகர்த்தி அந்த ஒற்றை தலைமை என்கிற பார்வையில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே செயல்பட ஆரம்பித்து விட்டார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் துரோகம் செய்கிறது ஒரு கட்சி தலைமைக்கு உரிய தலைமைத்துவம், தலைமை பண்பே இல்லை சார். நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய முதன்மையாளர், அவரை பொதுக்குழுவில் பாட்டில் அடித்து அனாவசியமாக பேசுகிறாங்க. அது அருகில் இருந்து அவர் ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவன் எழுந்து, நீ கட்சிக்கு இணை ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராக இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது, கண்டிக்க வேண்டுமா? கண்டிக்கலை. ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு தலைவர் காலத்து மூத்த முன்னோடிகள் மரியாதைக்குரிய ஜே.சி.டி. பிரபாகரன், கே.சி. பழனிசாமி, இன்றைக்கும் பொதுவெளிகளில் பேசி வருகிற புகழேந்தி, இந்த 3 பேர் வர்றாங்களே, இந்த குழுவினரை சந்திப்பீங்களான்னு கேட்டால் ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவனை சந்திப்பனான்னு கேட்குறான். என்ன தலைமை பண்பு, என்ன வார்த்தை இது? இன்னைக்கு அவருடைய உடல் மொழியும் அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் எவ்வளோ பெரிய தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பின்னால் இந்த கட்சியை வழிநடத்திய புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாகவும் எல்லோரையும் அரவணைத்து சென்றார். ஏங்க நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமையாக நாம் இன்னும் கொண்டாடி வருகிற இந்த இருவரும் தலைவர்களை விட என்ன உங்களுக்கு சிறப்பான தகுதி இருக்கு? ஏன் இந்த பிடிவாதம்? கட்சி முக்கியம், கட்சி நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று தன் பிடிவாதத்தை தளர்த்தினால் எடப்பாடிக்கு எதிர்கால அரசியல் இருக்கும். இல்லை என்றால் இந்த தேர்தலோடு அவருடைய அரசியலும் முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் பொதுவெளி கருத்து, மக்கள் கருத்தாக. நம்ம தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் பேசத்தானே போகிறோம்.